மேட்சை பொறுத்தவரையும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைலி ரூசோவுக்கு தான் போயிருக்கு. ஸோ அதை வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கொடுத்ததுக்கு இந்த சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் டீமுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த விக்கெட் நல்லா இருந்தது, என்னாலே அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சது, எனக்கு ஒரு விதமாக சந்தோஷமா இருந்தது. அதுலயும் டேவிட் வார்னர் விளையாடும் போது பாத்தீங்கன்னா செம்மையா குட் விக்கெட் மாதிரி பார்க்க தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி அந்த மொமெண்டம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் உள்ள போகும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. ஸோ இந்த மொமெண்டத்தை நம்ம விடக்கூடாது, இந்த மொமெண்டத்தை கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பிச்சும் நல்லா குட் விக்கெட்டிங்கா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி பால் வரையும் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு என் இன்டென்ட்டை காட்ட ஆரம்பிச்சேன். இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஜாலியா இருந்தது பேட்டிங் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 2 பாயிண்ட் என்னால டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடிச்சதுன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ லிவிங்ஸ்டோன் இன்னிங்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் வேற லெவலில் பேட்டிங் ஆனாரு, விட்டுருந்தா அந்த மேட்சே ஜெயிச்சிருப்பார் போல அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. பட் குறிப்பா இங்க ரைலி ரூசோவை நம்ம சொல்லணுங்க. அவரை பொறுத்தவரையும் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல. ஸோ வேர்ல்டு வைட ஒரு பயங்கரமான இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் பொறுத்தவரையும் பல பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்றது கிளியரா தெரியும். அதுல இவரும் அந்த லிஸ்ட்ல இருந்திருந்தாரு. பட் அவருக்கு வந்து இந்த ஸ்பின்னிங் ஸ்லோ ட்ராக் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்ல பார்க்கும்போது அவர் ஆடின ஷாட்ஸ் ஒவ்வொன்றுமே எக்ஸ்ட்ராடனரியா வேற லெவலா இருந்தது. ஸோ அந்த பவுன்ஸு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பேட்டருக்கு சாதகமாக தான் ரைலி ரூசோ ஒரு நல்ல பிளேயரா தெரியுறாரு. ஸ்பின்னர் ஸ்பென்ட்ரியா தான் அங்கே நிறைய தடுமாறாரு அப்படின்றது கிளியரா புரியுது. ஐபிஎல் இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணாதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். இதெல்லாம் மீறி தான் ரைலி ரூசோ நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆடினா பயங்கரமா ஆடுறீங்க, இல்ல படு மோசமா ஆடுறீங்க, என்னதான் பண்ண போறீங்க அடுத்த மேட்ச் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.